வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம். உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகிவிட்டது. திமுக மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகிருக்கு. உறுதியாயிடுச்சுல கேட்கல. உறுதியாயிடுச்சுல மகிழ்ச்சி. அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 210 இடங்களில் வெல்லும். தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். காங்கிரஸ் விசிக மார்க்சிஸ்ட் அழுத்தத்தால் திமுக கூட்டணியில் குழப்பம் நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக கூட்டணி பலவீனமாக உள்ளது, அதிமுக கூட்டணி பலமாக உள்ளது எனவும் பேச்சு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் அவர் சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பங்கு கேட்போம், ஆட்சியில பங்கு கேட்போங்கிறாரு. செல்வ பெருந்தகை சொல்றாரு ஆட்சியில பங்கு வேண்டும் என்று. ஆக கூட்டணியிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டது. திரு திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடார், கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று அவரும் கோரிக்கை வைத்து விட்டார். ஆக கூட்டணியிலே குழப்பம் நிலவுகிறது. கமலாலயத்தில் எழுதி தரும் அறிக்கையை அதிமுக லெட்டர் பேடில் எழுதி தருகிறார் எடப்பாடி பழனிசாமி. 125 நாள் வேலை திட்டத்தில் இபிஎஸ் பச்சை போய் பேசுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக அரசுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தால் ஜனவரி 20ஆம் தேதி சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையை நேரடி ஒளிபரப்பு செய்ய முடியுமா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. ஜனவரி 20ஆம் தேதி மேதகு ஆளுநரை வரப்போகிறது. ஆளுநர் உரையாற்ற போறார் சட்டமன்றத்தில். உங்களுக்கு தில்லு திராணி இருந்தா நான் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுறேன். நேரடியா சட்டமன்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய முடியுமா? செய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கிறோம். உள்ளாட்சியில் மகளிருக்கு கிடைத்துள்ள இந்த அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்க வேண்டும். உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. 50 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நாம் ஆட்சிக்கு வந்து நடத்தணும். தமிழ்நாட்டில் இப்போ பெண் மேயர்கள் தான் அதிகம். உள்ளாட்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்கணும். அதுதான் திமுகவுடைய லட்சியம். வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ள லட்சக்கணக்கான பெண்களை பார்த்து சங்கிகள் கூட்டத்திற்கு 10 நாட்களுக்கு தூக்கம் வராது. பல்லடம் மாநாட்டில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். இன்னைக்கு
பல்லடத்தில் கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல் கூடியிருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமோ அடுத்த 10 நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை. பாசிச சக்திகளால் தமிழகத்தில் நுழைய முடியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் திமுக மகளிர் அணி மாநாட்டில் ஆவேசம். வழிநடத்தப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே பாசிஸ்டுடைய பாட்சா என்னைக்கும் தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது. உடன்பிறப்புகள் விடமாட்டாங்க. பாசிஸ்டுகள் இன்னைக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். திமுக தேர்தல் அறிக்கையை காப்பு எடுக்க அதிமுக காத்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எத்தனை அறிவிப்புகளை வெளியிட்டாலும் தமிழக மகளிர் அதிமுகவை நம்ப ஒருபோதும் தயாராக இல்லை என்றும் கருத்து. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குழு அமைச்சோன்னே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிக்கு ஒரு குழு அறிவிச்சிருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கை குழுன்னு. நான் அடிமைகளை பார்த்து கேட்கிறேன், எப்படியும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சு நீங்க தேர்தல் அறிக்கையை விட போறீங்க. அதிமுக என்ன காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பொதுமக்கள் குறிப்பா மகளிர், தமிழ்நாட்டு மகளிர் அவங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய பொள்ளாச்சி வழக்கு உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆவேசம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் 2 உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பொள்ளாச்சி அதிமுக ஆட்சியிலே பொள்ளாச்சியிலே நடைபெற்ற பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள், வன்முறைகள் என்னென்ன அத்தனை பேருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலே பிறகு நம்முடைய போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த வழக்கு சிபிஐக்கு வழங்கப்பட்டது. நூறு நாள் வேலை திட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிராக மத்திய பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக கனிமொழி குற்றச்சாட்டு. மத்திய அரசுக்கு சம்மட்டி அடி கொடுக்கும் அளவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாகவும் பெருமிதம். தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய நானும் அண்ணாமலையும் இணைந்து ஆடும் ஆட்டம் இனிதான் இருக்கிறது. கோவையில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் மாநாட்டில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பரபரப்பு பேச்சு. அண்ணாமலை அவர்களும் ஆடினோம். ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப் போகிறோம். அந்த ஆட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து தமிழகத்தில் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இனிமேல் தான் இருக்க போகிறது. அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் மக்களுக்கு அடிமைகள். அதிமுக அடிமை கட்சி என விமர்சித்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதிலடி. மக்களுக்கு அடிமை, மக்களை எஜமானராக மதித்து மக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியும் அடிமை கூட்டணி தான். யாருக்குங்க? தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நாங்கள் அடிமை. தமிழ்நாட்டினுடைய மக்கள் எஜமான்களாக அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கூட்டணியை நீங்கள் அடிமை என்று சொன்னால் அதை பெருமையாக எங்கள் நெஞ்சிலே அணிந்து கொண்டு மக்களுக்காக 100 நாட்கள் நாங்கள் இங்கே இருப்போம். கோவையில் நடைபெற்ற பாஜக மாநாட்டில் ஒரே வண்ண உடையில் வள்ளி கும்மி ஆட்டம் ஆடிய கலைஞர்கள். நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை மேடையில் நடனமாடி உற்சாகம்.
2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து நல்ல முடிவு எடுப்பேன் என பாமக தலைவர் ராமதாஸ் உறுதி. வெற்றி கூட்டணி அமைக்கப்படும் எனவும் பாமக பொதுக்குழுவில் அறிவிப்பு. கூட்டணி அமைப்பார், அது வெற்றி கூட்டணியாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதில் இந்த 10.5 சின்ன பையன் கூட நேரம் 8 வயசு 10 வயசு பையன் 10.5 என்ன ஆச்சு வரும் வரும் 10.5 வரும் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அன்புமணியின் செயல்பாடுகளை பட்டியலிட்டு பொதுக்குழு கூட்டத்தில் கதறி எழுத பாமக தலைவர் ராமதாஸ். இந்த கனவுல எங்க அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏன்பா வரன்னு கேட்டேன். அன்புமணி ஈட்டியை வைத்து முதுகிலும் மார்பிலும் குத்திவிட்டார் எனவும் கண்ணீர். துணி போட்டு இயற்கை போடணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய. ஆமாம்மா, நான் சரியாக தான் வளர்க்குறேன். வளர்த்துருந்தா என்ன மார்லையும் பின்னாலையும் முதுகுலையும் கண்ட இடத்துல ஈட்டியால குத்துற மாதிரி குத்துறான். சமூக வலைதளத்தில் பதிவிட்டு காயப்படுத்துவதை விட தன்னை துண்டு துண்டாக வெட்டி வீசி இருக்கலாம். தன்னை கொன்றதாக பதிவிட்ட நபரை அன்புமணி பாராட்டியதை சுட்டிக்காட்டி ராமதாஸ் உருக்கம். தகப்பனை 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டு விட்டு வந்ததை ஒரு நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தால் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் நான் வளர்த்தது, அதுவும் என் தப்பு தான். சேலத்தில் ராமதாஸ் தலைமையில் நடந்தது பொதுக்குழுவே அல்ல, அது ஒரு கேலி கூத்து. அன்புமணி நடத்திய பொதுக்குழு கூட்டத்திற்கு தான் தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் வழக்கறிஞர் கே பாலு திட்டவட்டம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அருகில் இல்லாததால் ஒரு பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் எப்படி கூட்ட வேண்டும் என்ற அடிப்படை மூகாந்திரம் கூட இல்லாமல் ஜி.கே. மணி அவர்கள் இன்றைக்கு ஒரு கேலி கூத்தை அதில் அரங்கேற்றிருக்கிறார். இன்னைக்கு நடந்த செயற்குழு மாதிரி பொதுக்குழு மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாற்றில் இது போன்ற ஒரு கேலி கூத்து நடந்ததே கிடையாது. கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் தமிழர்களின் தொன்மை வெளிவருவதை மோடி எதிர்க்கிறார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இனி பேசக்கூடாது. பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஏற்கனவே நிதி ஒதுக்குனது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். அதனால தமிழக முதலமைச்சர் இனிமேல் தமிழகத்தின் தொன்மையை கொண்டு வருவதில் மோடி எதிர்க்கிறார் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெறுகிறது காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் நிறைவு விழா. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜர்.
9 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற விசாரணையில் அதிகாரிகள் கிடுக்குப்பிடி கேள்வி. சிபிஐ கேட்ட கேள்விகளை பொது வெளியில் ஊடகங்கள் முன் சொல்வது நன்றாக இருக்காது. சிபிஐக்கு தேவையான விளக்கங்கள் கொடுத்ததாக தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் பேட்டி. கேள்விகள் குறித்து நான் பொது வழியிலயோ ஊடகங்கள்ல சொல்றது நன்றாக இருக்காது. தேவையான விளக்கங்கள், அவங்களுக்கு என்னென்ன விஷயத்துல விளக்கங்கள் கேட்கப்பட்டதோ அனைத்து விளக்கங்களையும் கொடுத்தோம். சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையரகத்தில் நடைபெற்ற தற்காலிக செவிலியர்களின் உள்ளிருப்பு போராட்டம் வாபஸ். தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து முடிவு. திருத்தணியில் அரங்கேறிய வடமாநில இளைஞர் மீதான தாக்குதல் வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டாம், தமிழக அரசு கோரிக்கை. குளச்சல் அருகே கரும்பு சாறு இயந்திரத்தில் சிறுவனின் கை சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு. 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் சிறுவன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு. தந்திரி கண்டரர் மகேஷ் மோகனர் முன்னிலையில் மேல் சாந்தி பிரசாத் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்துகிறார். சபரிமலை கோயிலுக்கு சொந்தமான தங்க நகைகள், கலை பொருட்கள் திருடப்பட்ட விவகாரம். திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் உறுப்பினர் என் விஜயகுமார் என்பவரை கைது செய்தது சிறப்பு புலனாய்வு குழு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்தும் ஊடுருவக்காரர்களை நாங்கள் வெளியேற்றுவோம். ஊடுருவக்காரர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட அனைத்து நிலங்களையும் மீட்போம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரை. பல்வேறு மதங்களை சேர்ந்த சிறுபான்மையினர் பாகிஸ்தானில்தான் கொடூரமாகவும் திட்டமிட்ட முறையிலும் துன்புறுத்தப்படுகின்றனர். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் தாக்குதலுக்கு உள்ளாவதாக பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுக்கு இந்தியா பதிலடி. முப்படைகளின் வலிமையை அதிகரிப்பதற்காக இந்திய ராணுவத்திற்கு 79,000 கோடி ரூபாய் ஆயுத கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான கடைசி T20 கிரிக்கெட் போட்டி. இன்று நடைபெறும் போட்டியில் வென்று தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி தீவிரம். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இயக்குநர் இமயம் பாரதி ராஜா நலமுடன் உள்ளார். அவரது உடல்நிலை குறித்து வந்து கொண்டிருக்கும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என குடும்பத்தினர் தகவல்.